இந்த நாள் உங்களோடு நான் தேவ சமூகத்திலே வார்த்தைகளை பேசும்படியாய் நோக்கி பார்த்தவர்கள் கடந்த வாரத்துக்கு முன்முதல் சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையிலே இன்னும் கூடுதலாய் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாரப்படுத்தினதினாலே நேற்றைய தினத்தில் உட்கார்ந்து அதை ஆயத்தப்படுத்தி அதை குறித்து தியானித்து உங்களோடு பேசும்படியாய் இந்த நாள் இருக்கிறேன். 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசி போகிறோம். 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை வைத்து எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆண்டுடைய கரம், வல்லமுள்ள கரம் என்கிற அடிப்படையிலே அவருடைய கரம் சிருஷ்டிப்பின் கரம் என்று சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். யாத்ராமதி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது எழுதப்படுகிற வாசியங்கள். யாத்ராமதி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது, பராக்கிரமத்தினால் இருக்கிற ஆண்டுடைய கரம் பவர்ஃபுல் ஹேண்ட், அதை திருப்ப முடியாது என்றெல்லாம் நான் கடந்த வாரத்துக்கு முன்பு தேனும் நான் தேவனுடைய வார்த்தையை பேசினேன். இந்த காலவெளியிலே ஆண்டுடைய கரம் ப்ரொடெக்டிங் ஹேண்ட், நம்மை பாதுகாக்கக்கூடிய கரம் என்கிறதை சொல்லி இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்க முடியாய் விரும்புகிறேன். தேவனுடைய கரம் நம்மை பாதுகாக்கக்கூடிய கரம். இந்த உலகத்திலே பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல இடர்தல்கள், சாத்தானுடைய பல கண்ணிகள், இவையெல்லாம் நமக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய கரம் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 37ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தம்முடைய கையினால் அவன் என்ன செய்கிறாராம்? தாங்குகிறார். வாழ்க்கையிலே சில இடர்கள் ஏற்படுகிறது. அதில் சொல்லப்படுகிறது விழுந்தாலும் அப்படின்ற வார்த்தைக்கு இடர்கள்கள். சில நேரத்தில் வழுக்கக்கூடிய ஒரு சொல்லை தேவனுடைய பாதையிலே செல்லும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையை போக்கிருக்கும் பொழுது சைட் ட்ராக், பக்கவாட்டு திசையிலே திருப்பக்கூடிய காரியங்கள் ஏற்படலாம், இடர்கள் ஏற்படலாம், விழுகை ஏற்படலாம். ஆனால் அதிலேயே அல்ல, ஆண்டவர் அவனை தாங்கி திருமமாக தேவன் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய கரம் சப்போர்ட் பண்ணுகிறது என்று எழுதப்படுகிறது, தாங்குகிறது என்று எழுதப்படுகிறது. நம்மை தாங்கக்கூடிய கரம் எந்தெந்த விதத்தில் நம்ம தாங்க வேண்டுமோ அந்தந்த விதங்களில் அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. எப்பொழுது அதை தாங்கும் என்பதை குறித்து நான் யோசித்தேன். ஆண்டுடைய கரம் தாங்கிறது, ஆனால் எப்ப எந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மை தாங்குகிறார் என்பதை குறித்து வாசிக்கும் பொழுது 63ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமா தொடர்ந்துமை பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரத்தை என்ன செய்யுங்க? தாங்க. அப்ப நம்முடைய ஆத்மா எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா காரியத்திலும் ஆண்டவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதனுடைய எபிரேய பாதத்துடைய பொதுல நான் பார்த்து, எபிரேய பாதத்தில் அந்த பற்றி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவரை எப்பயுமே நெருக்கமாய், ஸ்டே நியர் ஹிம், அவருடைய பக்கத்திலேயே எப்பொழுதுமே நாம் இருக்கிறது. இன்னொன்று வார்த்தை ஒட்டி கொள்வது என்கிற வார்த்தை வேணும், ஸ்டிக் என்கிற வார்த்தை வேணும். ஆண்டவரோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. இன்னொரு வார்த்தை கிளீவ்,
அந்த வார்த்தை ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொல்லும் பொழுது, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு மனைவியோடு என்ன செய்வான்? அந்த கிளீவ் என்ற வார்த்தை அங்கதான் பயன்படுத்தப்படுகிறது. இசைந்திருப்பான், அவளோடு ஒன்றாக இருப்பான், அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய ஆத்மா ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்க போனாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆத்மா அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, அவர் பக்கத்திலே இருக்குமானால் இடர்கள் ஏற்படலாம், விழிகள் ஏற்படலாம், தவறுகள் ஏற்படலாம், ஆனால் அந்த ஆத்மா தேவனை ஒட்டி கொண்டிருக்குமானால் வேதம் சொல்வது கர்த்தர் அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே தள்ளி விடுறதில்லை, புறக்கணித்து அவனை அகற்றி விடுவதில்லை, அவனை திரும்ப கர்த்தரை தாங்குகிறார். தாவீதின் வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியம் தான். தவறுதலாய் பாவம் செய்து விட்டான், தவறிவிட்டான். ஆனாலும் பாவம் கண்டித்தொண்டப்பட்ட வழியிலே அவருடைய ஆத்மா ஆண்டவரை நோக்கி கதறத பாருங்க. எங்க ஆண்டவரே போவேன், உன் பக்கத்தில் இருக்கிற தள்ளிடாதீங்க. தேவ சமூகத்திலே உன் ஆத்மா ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமான ஒரு இடத்துல இருந்ததை நான் பார்க்க முடியும். அதனால கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணினார், அவனை தாங்கினார். ஆண்டுடைய கரம் அவனை தாங்கினது. இந்த காலவழியிலே தேவனுடைய கரம் நம்மை தாங்கத்தக்கதாக அவரோடு நாம் நெருங்கின ஒரு இடத்துல இருப்போம். எப்படி நெருக்கமாக இருக்க முடியும்? வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நாம் இருக்க முடியும். நம்ம பாடுகிறோம், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின். ஆனால் பாட்டோட என்ன செய்தாங்க? போயிடுது. அது ஃபாதர் பாடியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு எவ்வளவு நேரத்தை ஒதுக்கிறோம் பாரு. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள் காரியங்களாம் பாருங்க. இதுவரை நடைபெறாத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னா ஏன் அப்படின்னா, நானும் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாட்களில் நம்ம நெருங்கி இருக்கிறோம். இந்த நாட்களில் தேவனை விட்டு தூரம் போய் செய்யக்கூடிய காரியங்கள், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறிக்கலாம். அந்த நாட்டில் நம்ம பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். தாவீது சொல்லும் பொழுது, எனக்கோ ஆண்டவரை அண்டிக் கொள்வதே நலம் என்று சொல்லுகிறான். என் வாழ்க்கையில வேற எந்த காரியம் அல்ல, நான் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். அந்த அண்டிக் கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தையும் draw near to him, அவர் பக்கத்தில் சேர்ந்திருப்பது, அவர் பக்கத்திலே இருப்பது, அதுதான் எனக்கு நலமானது என்று அவன் சொல்லுகிறான். நான் சில மாதங்களுக்கு முன்னாக 2ஆம் சங்கீதத்திலிருந்து நான் ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். கொஞ்ச காலத்திலே ஆண்டுடைய கோபம் தேசத்திலே பற்றி எறிய போகிறது. அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். ஆண்டுடைய கோபம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது தேசத்தில். இதுவரை இல்லாததுக்கு மழை பெய்யுதுதான். இப்போ வான வெடிப்புன்னு சொல்ல, ஒரே நாளில் 68 சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னு சொல்கிறான் ஒரு மணி நேரத்தில். எத்தனை அகோரமான காரியங்களை யோசிச்சு பாருங்க. தேவனுடைய கோபம் தேசத்தில் பற்றி இருக்கிற காலத்தில் வளரும். ஆனால் நான் நீங்களும் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும்னா அவரை நெருக்கமாய் ஜெபிக்க வேண்டும், அவரை நெருங்கி இருக்க வேண்டும். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் இன்னும் நான் கட்டி சேரன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக நெருக்கமாக இருக்கணும். நம்முடைய வேலையோ, நம்முடைய குடும்பமோ, நம்முடைய படிப்போ, எந்த காரியங்களும் தேவனோடு கிட்டி சேர்வதற்கு தடையாயிருக்க கூடாது. நானும் சரியா பார்க்கல. இங்கே வந்தோடனே சொன்னாங்க சைனால பயங்கரமான ஆபத்து. அங்கே இருந்தனால நியூஸ் வாசிப்பதற்கோ கேட்பதற்கோ எந்த நேரம் இல்லை. எவ்வளோ பெரிய கட்டடங்க ஆனாலும், எவ்வளோ பெரிய வேலையானாலும் எல்லா காரியம் ஒரு நிமிஷத்தில் தான். ஆண்டவர் நினைத்தால் ஒரே நிமிஷம்தான். அதனால் ஆண்டவரை நம்ம அண்டிக் கொள்ளுவோம், ஆண்டவரை நெருங்கும், ஆண்டவரை இன்னும் கிட்டிச்சிடும். எவ்வளவு தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், இன்னும் ஆண்டவர் பிரியமானது செய்யணும், இன்னும் ஆண்டவருக்காய் நெருங்கணும் அப்படின்ற ஒரு உள் உணர்வு நமக்குள்ள உண்டாகணும்.
அப்படி இல்லைன்னா ஏதோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கோளாறு இருக்கிறது, நம்ம சரியா இல்லை என்று அர்த்தம். ஆண்டவர் அண்டிக்கொள்ளும். திரும்ப திரும்ப தாவீதும் சரி இங்கேயும் சொல்லப்படுகிறது, தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது விடாப்படியாய். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் விட்டு தூரம் போச்சு இருக்க வரலாம், ஜெபிக்க முடியாத தடைகள் வரலாம், வேத வாசிக்க முடியாத தடைகள் வரலாம், வராதில்லை வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை ஸ்டிக் பண்ணி ஒட்டி கொள்ள வேண்டும். நான் உதாரணமாக சொல்ல, கடந்த வாரத்தில் அங்கே இந்த பத்தனை பகுதியில் எஸ்டேட்டில் ஊழியம் செய்வேன். அங்கே வந்து இந்த அட்டைன்னு ஒன்று இருக்கு, இங்கே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தெரியாது. அது என்னை ரொம்ப கவனமாக தான் இறக்கி கொண்டே விட்டாங்க. அந்த வீட்டு வாசலில் ஆட்டோவில் இறக்க, ஏன்னா மழை பெய்யறதுனால அந்த பகுதியில் காடு பகுதி, அந்த அட்டைகள் மழை பெய்த உடனே வந்துடும். ஸோ அது ரொம்ப கவனமாக தான் இருக்குது. ஒரு மீட்டிங் வந்து நீங்கள் இடைவெளியிலே பாத்ரூம் செல்ல வேண்டும் என்று கூட்டம் முடிஞ்ச பிறகு சாப்பிட்றதுக்கு முன்னாடி போயிட்டு வந்து, இந்த அட்டை எப்படி இருக்குன்னா, அது மனிதன் ரத்த வாசனை எங்கே இருக்கோ அவங்க மேலே ஒட்டிடும். இது யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்க அங்கே பழக்கப்பட்டதுனால உடனே கண்டுபிடிச்சிடாங்க, பிடிச்சி அதை போட்டுறாங்க. அது ஒட்டி ஆன பிறகு அதை என்ன செய்ய எடுக்க முடியாது, ஒட்டி கொள்கிறது. நானும் ஷூ போட்டிருக்கிறேன், சாக்ஸ் போட்டிருக்கிறேன், எல்லாத்துக்கும் மேலே ஏறி அதுக்கு அடிச்சிருக்கேன், எனக்கு தெரியாது. நான் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா காலில் பூரா ரத்தமாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா அது பிறகு தெரியும், ஓஹோ அட்டை கடிச்சிருக்கு. அது ஒட்டி கொள்ளுது. அந்த ஒட்டி கொள்ள சொல்கிறேன், பிடிச்சி இழுக்க முடியாது. அந்த கடித்த உடனே அவங்க அந்த பட்ட உடனே அவங்க தெரியுது அந்த சிம்பல் உடனே இதாங்க. மற்றபடி அது ஒன்ஸ் ஸ்டிக் ஆயிடுச்சுன்னா ரத்தத்தை குடிச்சு முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யாது, கீழே விடாது, ஸ்டிக் ஆகி ஒட்டி கொள்ளுது. பாருங்க, நீங்க நம்ம ஆண்டவர் அப்படிதான் ஒட்டன்னு விரும்புகிறேன். ஆண்டவர் ஒட்டி கொள்ள வேண்டும். எந்த காரியம் நம்ம விட்டு நினைச்சுக்கிற பிரிக்க கூடாது. அப்படி ஒட்டி கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யாருங்க, தாங்குகிறார். அவருடைய கையினால தாங்குகிறார். உங்களை தாங்கக்கூடிய ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், யார் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அவர் தாங்குகிறார். அவே இந்த கால்வழியிலே நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவரே நம்மை விட்டு கொள்கிறேன், ஆண்டவரே இன்னும் அதிகமாக நெருங்கினப்பா, உண்மைன்னு அதிகமாக ஜெபத்தில் வேத வாசிப்பிலும் நெருங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. எத்தனை இடர்தல்கள் வந்தாலும் தேவனுடைய கரம் நம்மை தாங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28 வசனம் வேகமா சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் 10:28. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம், ஆண்டவருடைய ஆடுகளை பற்றி சொல்லுகிறார், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. நானும் நீங்களும் ஆண்டவருடைய கையிலே இருக்கிறோம். ஐத்தான் எரேமியாவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார். எரேமியாவின் புத்தகம் வாசியுங்கள், 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே இருக்கிறது போல நீங்கள் என்னுடைய கையிலே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் நீங்க யார் கையில் இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய கையில் இருக்கிறோம். ஆண்டவருடைய கையில் இருக்கிறோம். எவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பான இடம். ஐத்தான் யோவான்ல சொல்லுகிறார், என் நாடுகள் என் கைக்குள்ள இருக்கிறது, அதை ஒருவரும் நினைச்ச முடியாது, பறிக்க முடியாது. சிலருக்கு பிசாசு பயம், பிசாசு எங்களை கொண்டு போயிடுவானோ, முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, என்னை தொடுகிறவன் உன் கண்மணி என்ன செய்கிறான், தொடுகிறான். ஆண்டவர் நம்ம கொடுத்த பெரிய பாதுகாப்பு பாருங்க. மிரட்டல்கள் விடலாம், பல பயமுறுத்தல காரியங்களை நமக்கு சொல்லலாம். நானும் நீங்களும் நன்னாய் அறிந்து கொள்ள வேண்டும், நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், அவருடைய கையில் வைத்து. ஆண்டு சொன்னார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே நீங்கள் என்னுடைய கையில் இருக்கிறீர்கள். ஆண்டுடைய கையில் இருக்கிறோம்.
அந்த ஒரு உறுதிப்பாடு, அந்த உணர்வு, உள்ளான இருதயத்தில் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குமானால் நமக்கு என்ன நேரிட்டாலும், நம்மை சுற்றி எத்தனை காரியங்களை கேள்விப்பட்டாலும் நாம் பயப்பட மாட்டோம். நாம் பாடணும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில். ஆமா, டைம்லி ஹெல்ப். பிரச்சனை வராது என்று பைபிள் சொல்லலை, போராட்டங்கள் வராதுன்னு சொல்ல. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, மதுரை பட்டணத்தில் கடல் வர்றதுக்கும் சுனாமி வர்றதுக்கும் வழி இல்லை, வேற ஒன்றும் வர்றதுக்கு வழி இல்லை, நாங்கள் வழியில் நினைக்கிறோம். ஆண்டவர் பூமியை எங்கனாலும் குலுக்க முடியும். ஒரு குலுக்குனாருன்னா மதுரை என்ன செய்யும்? போயிடும். அவ்வளோதான். அப்படிதான் இருக்கு. பூமியின் மண்ணை மரக்காலால் அளக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாத்தையும் என்ன செய்யாரு? அவர் கையில் அளக்க முடியும். அப்போ மதுரை கீழே இருக்கிற நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடலில் தான் சுனாமி வருது, அங்கே இருக்கிற என்ன கீழே இருக்கிற இதெல்லாம் நகழுது, அதனால் பூமியை செய்வது நம்ம பகுதியெலாம் பூமியை இல்லாத பகுதின்னு நினைக்க வேண்டாம். இப்போ நினைக்காத பகுதி வெளிநாட்டில் பாருங்களேன், புயல் அடித்து காற்றடிச்சு இப்படி கரண்ட் இல்லாமல் போன காலங்கள்லாம் அங்கே இல்லை. அங்கே ஒரு நிமிஷம் கரண்ட்னா கூட பெரிய பாடு. ஆனால் கடந்த காலங்களில் யுஎஸ்ஏலையும் சரி வெளிநாடுகளும் சரி ஏகப்பட்ட பாதைகளை பாருங்க. ஆண்டவர் செய்கிற காரியம், ஆண்டு நடத்துகிற காரியம். அவே நம்ம எங்கே இருந்தாலும், மலை உச்சியில் இருந்தாலும் சரி தான், சமவெளியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவருடைய கையில் இருக்கிறோம். ஒரு மகாலங்களுக்கு முன்னால் தெரியும், குஜராத்தில் பூமியே பறந்து கட்டணம் எங்கே போச்சு? உள்ள போயிடுச்சு. நீங்களும் நான் ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவனும் என்னை அவருடைய கையில் நினைச்சு படிக்க முடியாது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தேவனை வைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் தான். அது நினைக்கணும். பயங்கள் வரும்பொழுது, பயமுறுத்தல்கள் நம்முடைய காதுகளை கேட்கும் பொழுது நம்ம சொல்லணும், நான் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறேன். காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாவல் எனக்கு இருக்கிறது. கர்த்தர் பாதுகாக்கலன்னு சொன்னா யாரும் பாதுகாக்க முடியாது. அவங்கள நிக்கோயா என்று சொல்ற இடத்துல போயிருக்கும். இப்போ அந்த இடத்த மாற்றி அவர் கட்டிட்டார். அந்த நாட்டில் நடந்த சம்பவத்தை நான் அவங்களுக்கு சொன்னேன். நான் மணி ஒரு திருமணத்துக்காக நாங்கள் போயிருந்தோம். அதில் பாச பெரியசாமி உயிரோடு நாள் போய் அந்த நிக்கோயா இடத்துல ஒரு இடத்துல நான் இரவெல்லாம் மழை, நான் அந்த பகுதியில் படுத்திருந்தோம். அன்றைக்கி முழுசும் மழை பெஞ்சது. அது பரப்பிட்டு கொழும்பு வந்துட்டோம். அடுத்த நாள் இரவு அந்த மழை சரிந்து நாங்கள் படுத்திருக்கிற இடம் பூரா, படுத்த இடம் பூரா மூடிடுச்சு. அவ்வளோதான். ஒருவேளை நாள் அந்த நிலைமை ஏற்பட்டிருந்தால் எங்கள் நிலைமை பரிதான். நான் சொன்னேன், ஞாபகப்படுத்துறேன். காரணம், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டோடைய ப்ரொடெக்ஷன் நமக்கு எங்கே போனாலும் உண்டு, எங்கே இருந்தாலும் உண்டு. அவே நம்ம பயமின்றி பாருங்கள். அதனால் அவருடைய கை, ஆண்டுடைய கை நம்மோடு. நம்முடைய திறமை இல்லை. வாகனம் ஓட்டும் பொழுதும் நம்முடைய திறமை அல்ல, ஆண்டுடைய கரம்தான். நமக்குள்ள இருக்கின்ற உணர்வோடு நம்ம புறப்பட்டு போவோம். நான் கையில் இருக்கிறேன் உணர்வோடு நம்ம ஜீவிப்போம். ஏன்னா ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், தீமை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கு. நான் ஆண்டுடைய கையில் இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உள்ள இருக்கும். ஏன்னா பயம் எல்லா பக்கம் பயம் நிறைந்திருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அவை தேவனுடைய கரத்திற்குள்ளாக நான் இருக்கிறேன் என்ற உணர்வோடு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 18ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறதை சொல்லி நான் அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க. சங்கீதம் 18:16. உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரளயத்திற்கு என்னை தூக்கி விட்டார். நான் எங்க இருக்கிறேன் இப்ப? ஜலப்பிரளயத்தில். ஜலப்பிரளயம் என்பது நமக்கு வருகிற உபத்திரவங்கள், நமக்கு வருகிற கஷ்டங்கள், நமக்கு வருகிற பாடுகளை சுட்டி காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. தாவீதின் வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள். அந்த வசனத்தை வாசிங்கன்னா மேல அடைப்புள்ள இருக்கிறத பாருங்க பாப்பா. என்ன சொல்லப்படுகிறது? 18ஆம் சங்கீதத்தில் மேல அடைப்புள்ள என்ன இருக்கு? கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும்
அப்ப என்ன? அவனுக்கு ஏற்பட்ட உபத்திரவம், அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, சவுலினால் ஏற்பட்ட பிரச்சனை, எங்க இருக்கிறான் கேள்விப்பட்டவனே போய் சுற்றி கொள்ளுகிறான். தாவீது சொல்றான், எனக்கும் மரணத்திற்கும் எத்தனை அடி இருக்கு? ஒரு அடி தூரம் தான். சேனையோடு வருகிறான். எங்க இருக்கான் கேள்விப்பட்டவனே கிராமத்தை சுற்றுகிறான், இடத்தை சுற்றுகிறான். மற்ற சத்துருக்களால் இருந்த பிரச்சனை, சொந்த குமாரனாய் அப்சலோம் அவனுக்கு உரமாய் எழுப்பினான். ஆனால் சொல்றான், நான் அப்படியே இந்த பிரச்சனை மூழ்கி போகல, அவர் மேல இருந்து என்ன செய்யாரா? கை நீட்டி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. எப்பா அப்படி வந்துரு, இப்படி வந்துரு, இப்படி பிரச்சனை வந்துரு. நீங்க அநேகர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். நம்ம ஆலோசனை போனால் இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லலாம். நான் இந்த இடத்துல வந்தப்போ நான் எதுக்கு ஒரு குடும்பம் தாங்க, கணவன் மனைவி சண்டை. அவர் டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே இங்கிட்டு போயிடுவார். நைட் அவர் அப்போ சொன்னால் என்னன்னு கேட்டேன். பிரச்சனை வராமல் இருக்க ஆலமரத்துக்கு கீழே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே உட்கார சொல்லியிருக்காங்க, பிறகு தான் வரணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அங்கே போயிடுவார். ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அது இல்லை, பிரச்சனையை விட்டு ஓடுவதல்ல, பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தர் நம்மை கரம் நீட்டி தூக்குகிறார். ஹல்லேலூயா. பிரச்சனையே வரக்கூடாது. ஆகார் சாராள் துன்பப்படுத்தின உடனே பிரச்சனை விட்டு ஓடினா, ஐயோ இந்த ஒருத்தர் அவன் லாயப்படாது, ஓடிடுவான்னு சொல்லி. ஆனா தேவன் சொன்னா போய் அவள் கீழே என்ன செய்ய. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் பிரச்சனையை சந்திக்க முடியாதான் விரும்புகிறார். எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு, எல்லா இடத்துலையும் போராட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் கஷ்டம் இருக்கு, எல்லா இடத்துலையும் இல்லாமல் இல்லை. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய என்னையும் உங்களையும் அவர் கரம் நீட்டி நம்ம கையை பிடித்து நினைச்சாருங்க, அப்படியே தூக்கி விடுகிறார். இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனை நம்ம தூக்கி விட்டுகிறாரு. இனி வரப்போற நாட்களிலும் அவருடைய கரம் நம்மை பிடித்து நம்மை தூக்கும். ஹல்லேலூயா. அதனால எது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ அப்படி ஆயிருமோ, இப்படி வந்துடுமோ, பிரச்சனை இப்படி வந்துடுமோ, இல்லை, எதுவும் வரட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. கர்த்தர் நாம் ஜலப்பிரவாயத்தில் முங்கி போகாதபடி அவர் கரத்தை பிடித்து தூக்கி என்னை காப்பாற்றுகிறார். ஆகவே நம்ம இந்த வரப்போகிற எதிர்காலங்களை நம்ம தைரியத்தோடு எதிர்கொள்வோம். ஆண்டுடைய கரம் எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எனக்கு உதவி செய்வார். அப்படியே வெள்ளத்தோட போகணும்னு சொல்லி விட்டுட மாட்டார். எவ்வளோ ஜலப்பிரளயம் வந்தாலும் சரி, ஆண்டவர் அவருடைய கரத்தை நீட்டி நம்ம தூக்கி விடுவார். நம்மை கையை பிடித்து நம்மை தூக்கி விடுவார். அவருடைய கரம் பாதுகாக்கக்கூடிய கரம். அவை இந்த காலவெளியிலே அதை உணர்வோம். ஆண்டுடைய கரம் பாதுகாக்கக்கூடியன்னு சொல்லி இன்னொரு காரியம், காட்ஸ் ஹேண்ட் இஸ் அ ப்ரொவைடிங் ஹேண்ட். கொடுக்கிற கரம். என் கரம் அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் சொன்னாரே. அந்த கரம் வல்லமுள்ள கரம் மாத்திரமல்ல, அந்த கரமை பாதுகாக்கிற கரம் மாத்திரமல்ல, அந்த கரம் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கக்கூடிய கரம். வாசிங்க 104 சங்கீதம் 27, 28 வசனங்கள். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நல்லா கவனிங்க, நீருடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் என்ன செய்யும்? திருப்தியாக்கும். ஆண்டவர் நன்மை செய்கிறவர், நல்லவர். நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் யார் கைக்குள்ள இருக்கு? யார் கையில் இருக்கு? அவர் கையில். நீ சில நினைக்கிறேன், என் மச்சான் மாத்திரம் கொஞ்சம் கையை நீட்டினாருன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? மச்சான் நீட்ட மாட்டேன், மாமன் நீட்ட மாட்டேன். யார் நீட்டினாலும் நம்ம தேவையை சந்திக்க முடியாது, நம்ம நன்மை செய்ய முடியாது. ஒரே ஒருத்தர் அவருடைய கையை திறக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய கையை திறப்பாரானால், இது அழகா சொல்லப்படுகிறது. நான் 2 வார்த்தையில் அதை தான் பார்த்தேன். நன்மையால் திருப்தியாவோமா. ஆண்டுடைய கையினால் நினைச்சுவோம், நன்மையினால் திருப்தியாகும். நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டுடைய கரம் நன்மை செய்யக்கூடிய கரம். அதனால் யோபு முதல் அதிகாரத்தில்
ஒரு பயங்கரமான இழப்பை சந்திக்கிறதை பார்க்கிறோம். இழப்பை சந்தித்து வருகிறான். 2ஆம் அதிகாரத்தில் என் மனைவி கேட்குறேன், இவ்வளோலாம் போச்சாயா, தேவனை தூசித்து என்ன செய்யும்? நான் என்ன சொன்ன தெரியுமா? 10ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரின்னு சொல்லலை. என்ன சொன்ன? ஆமாம், நீ நல்லம்மா தான், ஆனால் பைத்தியக்காரி போல பேசுகிற. போதும். யாருடைய கரை நன்மை பெற்றோம்? கடந்த காலங்கள்லாம் எவ்வளோ நன்மை அவருடைய கருத்தில் பெற்றிருக்கிறோம். அதை யோசிச்சு பாருமா, அதை யோசிச்சு பாரு. இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை, இன்னைக்கு கொஞ்சம் காயம் வந்துருச்சு சொன்ன உடனே அவரை தூசிக்கலாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் செய்த நன்மை மறந்துட்டாங்க, மறந்து முறுமுறுத்தார்கள். அதுதான் வனாந்திரத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை. எந்த நன்மையானாலும் அவரை நோக்கி நான் பார்ப்போம். அவருடைய கரத்தில்தான் எல்லா நன்மையும் வருகிறது. 1 பேர் ஜோதியிலையும் பிள்ளாவது எல்லா நன்மையும் விஷயங்க இருக்கு. அவருடைய கை தீமை செய்கிறது இல்லை, அவருடைய கரம் தீமை செய்யறதில்லை. நகோமி தான் தவறா சொன்னான். அவ போனது தேவ சமூகம் அப்பத்தின் வீட்டை விட்டு தூரம் போயிட்டு மோவாபில், ஐயோ மருமக்களே கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமாக இருக்குன்னு சொன்ன. இல்லை, 2ஆம் அதிகாரத்தில் பின்னால் வாசிக்கும் பொழுது அதே ஆண்டவராக செஞ்சான்னு சொல்கிறார். நன்மை செய்தார், நகோமிக்கு நன்மை செய்தார், ஒரு வாழ்க்கை நன்மை, ரூத்துக்கு நன்மை செய்தை பார்க்கிறோம். தவறுதான் சொல்றீங்க. அநேகர் நகோமியை மாதிரி புலம்புறது இல்லை. கர்த்தருடைய கரம் ஒரு நாளும் தீமை செய். அவர் தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன். அவருடைய தீமை என்பதை என்ன செய்யல இல்லை. இந்த காலவெளியிலே எந்த நன்மை ஆனாலும் அவரை நோக்கி பார். அவருடைய கரத்தில் தான் வருது, அவருடைய கரத்தில் தான் வருது எல்லா நன்மையும். எந்த நன்மை குறைபட்டிருக்கு மற்றவங்களை குறை சொல்லாங்க. அவங்க என்ன தரல, இவங்க பண்ணலை, அவங்க செய்யலை, வீட்டில் பண்ணலை, சொத்தை பிரித்து கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், எதையும் சொல்லாதீங்க. நான் சொல்கிறேன், ஆண்டுடைய கரத்தை, ஆண்டவரே உங்கள் கை நன்மை செய்கிற கை, நன்மையினால் என்னை திருப்தி ஆக்கிக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் நன்மையினால நம் திருப்தி ஆக்குவார். அது மாத்திரம் 145ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலையும் இன்னொரு விதமாக சொல்லப்படுகிற வாசி பார்ப்போம். 145:16 நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் பாங்க அங்க வந்து நன்மையினால் திருப்தி ஆக்குறான்னு எழுதப்படுகிறது. இங்க இன்னொரு காரியம், அவங்க வாஞ்சையெல்லாம் கத்தரிச்சாரா திருப்தி ஆக்குகிறார். வாஞ்சை ஆசை அதை திருப்தி ஆக்குகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் தெரியும், கானானிய ஸ்திரீ ஆண்டவர் விடாப்பிடியாய் பற்றி கொண்டு வந்தாள். ஆண்டவர் சொன்னாரு 22 ஸ்திரீயே நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்யட்டும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை அவர் என்ன செய்யறாருங்க, நிறைவேற்றுகிறார். அவருடைய கரம் நம்முடைய வாஞ்சையை திருப்தி ஆக்குகிறது. காலவெளியிலே நல்ல ஆவிக்குரிய வாஞ்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா அந்த வாஞ்சையெல்லாம் கர்த்தர் திருப்தி ஆக்குகிற கர்த்தர், திருப்தி ஆக்குகிற கர்த்தர் அவர் தான். அதனால் நம்முடைய ஃபோக்கஸிங், நான் ஃபோக்கஸ் பண்ணுற காரியம் யார் மேலே இருக்குன்னா ஆண்டவரே பார்த்துருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய கரம் தான், அவருடைய கரம் தான். அவருடைய கரம் அசையாமல் இங்கே ஒரு கரத்தை என்ன முடியாது, அசைக்க முடியாது. ஆண்டுடைய கரம் நான் சொன்ன நீட்டப்பட்டிருக்குமானால் அதை தடுக்க யாருமே முடியாது. அப்படிதான் சொல்லப்படும். அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, அதை திருப்பவன் யார், யார் திருப்ப முடியாது. அவே ஆண்டுடைய கரத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டு வந்து நாட்டில் வாக்கு பண்ணிக்கிறாரு, ஆண்டவருடைய கரம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணு சொல்லி, எப்படி நம்முடைய தேவையை சந்தித்து நமக்கு நன்மையானதை கொடுத்து நம்மை பாதுகாத்து நம்மை தூக்கி வைத்து நம்மை தப்பு வைத்து என் கை அவனை உறுதிப்படுத்தும். ஆண்டு உறுதிப்படுத்துவார். தீமை நிறைந்த உலகத்தில் வாழும். இங்கேருந்து ஆண்டவர் எடுத்துகிட்டு போகிறதில்ல, அதன் நடுவில் தான்
அதன் மத்தியில் தான் உலகத்தில் ஏற்படுகிற ஜனனுடைய பாதிப்பு நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் அந்த பாதிப்பு வந்து கர்த்தரை பாதுகாத்த முடி அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. எஸ்ராவின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எஸ்ரா சொல்லும் பொழுது, நெகேமியா சொல்லும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தையை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேறினவே நான் சொன்னேன், ஆண்டவரை நெருங்கி இருக்கிற ஒரு அனுபவம் தான் கர்த்தருடைய கரம் கூட இருக்கு. இங்கே எஸ்ரா தேறின வேதவனாய் இருந்தான். அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, எதை கொடுத்தானா? கேட்டதுல சிலதை டிக் பண்ணிட்டு சிலதை டிக் பண்ணாம கொடுத்தானா? இல்ல, A to Z என்னென்ன தேவையோ கேட்டதை எல்லாம் அவனுக்கு கொடுத்தான். ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை அவனுக்கு என்ன செய்வேன்? எதை கேட்டாலும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, மனிதரால் முடிந்த காரியமோ முடியாத காரியமோ எதுவானாலும் சரி, அப்ப நாம் கேட்பதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்நிய தேசத்தில் இருக்கிறான், யோசிச்சு பாருங்க, அடுத்த தேசம், ஆனாலும் ராஜா கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுனால ராஜாட்ட என்னெல்லாம் கேட்டானோ அதை எல்லாத்தையும் என்ன செய்தாங்க? சப்ளை பண்ணினான். இன்னும் ஆச்சரியமான வார்த்தை யோசிச்சு பாருங்க. அவருடைய நாட்டின் பிரஜைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா இவன் அந்நியன், அடுத்த தேசத்தில் வந்தவன், ஆனா கொடுத்தான். நெகேமியாவுக்கு அப்படித்தான். வாசிங்க, நெகேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தேவனுடைய தயவுள்ள கரம், பார்த்தீங்களா? வசனங்கள் வாசிப்போம். ஆண்டுடைய கரம் நம்ம மேல இருக்கும். ஆண்டுடைய கரம், வேற ஒன்றும் வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டுடைய தயவுள்ள கரம், தயவுள்ள கரம் நம்ம மேல, அதில் தான் கவனமாக இருக்கணும். நன்மையை பெற்றுக்கொள்வதில் அல்ல, ஆண்டுடைய கரம் நம்ம மேல இருக்கணும். ஏன்? அப்படி தான் எல்லா நன்மைகளும் அப்படி தான் வருது. எல்லா வாஞ்சையும் திருப்தி ஆக்குகிறார். சகல காரியமும் அவரை தான் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாம் அவருடையது. இந்த நாட்களில் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை எல்லாம், ஆண்டவரே உங்களுடைய கரம் என் மேல என்ன செய்யணும்? இருக்கணும் ஆண்டவரே. அதை இதை கேட்கறது, அதை தாரும் இதை தாரும் இல்லை, ஆண்டுடைய கரம் நம்ம மேல வந்துருச்சுன்னா எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். எல்லா வாஞ்சையும் திருப்தி ஆக்குவார். தாவீது இதை சொல்லும் பொழுது அழகாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறத நம்ம 2 நாளாகமம் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. 2 நாளாகமம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பாருங்க என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஆலயம் கட்டுவதற்கு வெள்ளி பொன் இவள் போன்ற எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏன் சம்பாத்தியம், நான் சம்பாதித்ததில்ல, நான் சேர்த்து வச்சதில்லை. இல்லை, அவன் சொல்றான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்தாலும் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அப்படி இருக்குமானா நம்ம பெருமைப்பட எந்த காலம்? எவ்வளோ கோடி கணக்காக வச்சுருந்தாலும் பெருமைப்பட எல்லாம் யார்கிட்ட வந்துச்சு? நீங்கள். அதனால தான் அந்த நன்றி உள்ள உணர்வு வேணும் நமக்கு. நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற வேலையானாலும்
தொழிலானாலும் பொருட்களானாலும் எல்லாம் யார்கிட்ட வந்துச்சு? அவர்கிட்ட. அந்த ஒரு இடம் இருக்குமானா கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். சில வீடுகளில் புருஷன் ஏன் சம்பாத்தியனால் வந்தது, மனைவி ஏன் சம்பாத்தியனால் வந்தது, பிரச்சனைகள், கலவரங்கள், சமாதானக்கேடுகள். நான் தாவீது சொல்லுவேன், ஆண்டவரே இது எல்லாம் யாருடையது? உம்முடையது. அவன் தான் சபதரித்தான். ஆனா சொல்றான், எல்லாம் யாருடையது? உம்முடையது ஆண்டவரே. இதெல்லாம் யார் கையில் வந்துச்சு? உங்க கருத்து தான் வந்துச்சு. அப்ப நம்ம பெருமைப்படுவதற்கு என்ன கிடையாது? இல்லை, பெருமைப்படுவது ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ காரியம் சேர்ந்தாலும் சரி, பெருமைப்படுவதற்கான எந்த இடம் இல்லை. அந்த ஒரு உணர்வு வேணும். ஆண்டவரே எல்லா நன்மைகளும் உம்முடைய கருத்து தான். எல்லா பொருட்கள், சகல பொருட்கள், இந்த சகோதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கருத்தில் தான் வந்துட்டு. ஆண்டவரே அந்த நன்றியுள்ள இதயத்தோடு இருப்போமானா தொடர்ந்து கர்த்தர் அவருடைய கரத்திலிருந்து நன்மையானதை கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவை நாட்டில் நன்றியுள்ளர் நம்முடைய வீட்டில் பார்க்குற ஒவ்வொரு பொருளும், ஆண்டவரே இது உம்முடைய கருத்தில் வந்ததுப்பா. ஒருவேளை நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கலாம், சேர்த்து வைத்திருக்கலாம், சம்பாதிக்கக்கூடியாய் முயற்சி பண்ணி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாயின் வார்த்தை இருக்கணும், உங்கள்கிட்ட இது வந்துச்சு ஆண்டவரே, நீர் தந்தீர் ஆண்டவரே, நீங்க தான் கொடுத்தீங்க ஆண்டவரே என்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். ஆண்டுடைய கரம் நமக்கு ஒத்தாசை செய்யலைன்னா நாம் எவ்வளவு தலைகளாய் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா கவனி. வீண் பிரயாசமாய் போய்விடும், விருதமாய் போய்விடும். வேண்டாம். கர்த்தருடைய கரம் நம்மளோடு உதவி செய்யத்தக்கதாக இருக்கிறது. இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன், சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய கரம் நம்மை பாதுகாக்கும் கரம் கூட மாத்திரம் இல்லை, நம்ம கொடுக்கக்கூடிய கரம். பணத்தை மாத்திரமல்ல. 139ஆம் சங்கீதம் 10 வாசிங்க. உமது கை என்னை என்ன செய்யும்? நடத்தும். கூட ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஆண்டுடைய கரம் நம்ம லீட் பண்ணி கொண்டு போகும். ஒருவேளை தவறான பாதையில் போனால் கூட அவருடைய கரம் நம்ம பிடித்து சரியான பாதைக்கு நம்மை கொண்டு வந்து நடத்தும். இதெல்லாம் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற காரியம். என்ன சொல்றான்? எங்கேயும் போக முடியாது, எல்லா இடத்துலையும் ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்கு தெரியாம போய் ஒழிச்சுக்கிட்டா கூட அங்கேயும் உடைய கரம் என்ன செய்யும்? நடத்தும். கை என்னை நடத்தும். தேவனுடைய வார்த்தை. உங்கள் வேலையில் தொழிலில் கேளுங்க, ஆண்டவரே உங்கள் கை நடத்துன்னு சொல்லப்படுகிறதே, உங்கள் கை நடத்தட்டு ஆண்டவரே. நான் தவறாக போயிடக்கூடாது, என் கால்கள் தவறான பாதையை போயிடக்கூடாது, சரியான தீர்மானத்தை நான் எடுக்கணும், சரியான பாதை நடக்கணும். ஆண்டுடைய கை நம்மை நடத்தும். அதை விடா கற்பனை செய்கிறேன். நம்ம தவறி போகும்பொழுது அவருடைய கை பிடிச்சி சரியான இடத்துல கொண்டு நிறுத்தி, இதில் நடப்பா, இது நடப்பா என்ன ஆண்டவர் சொல்லுவார். அப்படி ஆண்டவர் சங்கீதக்காரன் இதெல்லாம் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரியமாக சொல்லல, வாழ்க்கையின் அனுபவமாய் சொன்ன காரியங்கள், வாழ்க்கையில் அனுபவப்பட்டு சொன்ன காரியம். அவனை ஆண்டுடைய கரம் நடத்தினது. அதான் ராஜாவாக முடியாது நடத்தினது. அவே அவருடைய கையும் நம்மை நடத்தும். இன்னொரு வார்த்தையும் ஆண்டுடைய கையை பற்றி படிக்கும் பொழுது ஆண்டு சொன்ன ஒரு காரியம் 2 புத்தகம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்து முடிங்க பார்ப்போம். ஆ 30 சத்தமாசிங்க. தேவனுடைய கரம் அவர்களை. அப்ப குடும்பத்தில் ஒரு மனம் வேணும்னா யாருடைய கரம் வேணும்? ஆண்டுடைய கரம். நான் யோசித்தேன், ராஜாவின் கட்டளைப்படி செய்ய ராஜாவுக்கும் சரி ஜனங்களுக்கும் சரி கர்த்தருடைய கரம் அவங்களை எல்லாம் என்ன செய்தாங்க? ஒருமனப்படுத்தினது. ஆண்டவரே
உடைய கரம் எங்களை ஒருமனப்படுத்தும். குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள ஒருமனம் இல்லையா? பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள உறவு முறைக்குள்ள ஒருமனம் இல்லையா? நீ கேளுங்க, அங்கேயும் கர்த்தருடைய கரம் ஒருமனப்படுத்தும். ஹல்லேலூயா! எத்தனை நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்தார். அதுதான் தாவீது சொல்லும் பொழுது, வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை என்ன செய்யுங்க? வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கிக்கிட்டே இருக்கு. கையை இன்னைக்கு நம்முடைய கரங்கள், நம்முடைய கண்கள் அவருடைய கையை நோக்கட்டும். நான் சொன்னேன், கடந்த வாரத்துக்கு முன்பு சொல்லி முடித்தேன், யார் மேலே கர்த்தருடைய கரம் இருக்குன்னா அவரை தேடுகிறவர்கள் மேல் கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? இருக்கும். அதான் சொன்ன, ஒட்டி கொடுக்கிறவர்கள், அவரை தேடுகிறவர்கள், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டவரை எல்லா காரியத்திலும் முன்வைத்து நம்ம தேடுவோமானா தேவனுடைய கரம் நன்மையான கரமாய் ஒருமனப்படுத்தும். இடறி போகாதபடி நம்மை தூக்கி எடுக்கும். தப்பான வழியில் போனாலும் கரத்தை பிடித்து ஆண்டவர் சரியான வழியில் கொண்டு வந்து நம்ம விடுவார். பிரச்சனைகள் போராட்டங்கள் மூழ்கி போகாதபடி அவர் கையை பிடித்து நம்மை தூக்கி விடுவார். இந்த காலவழியிலே ஆண்டு சொன்னார், அந்த கை தான் உறுதியாக இருக்கும். அவருடைய புயம்தான் நம்மை பலப்படுத்தும். நம்முடைய சொந்த ஞானம், நம்முடைய சொந்த அறிவு, நம்முடைய சொந்த திறமை எல்லாம் செயலற்று போகிற காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். செயலற்று போகிற காலத்தை வந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாளில் நம்முடைய ஃபோக்கஸ் ஆண்டுடைய கரமாகவே இருக்கட்டும். ஆண்டவரே, உங்கள் கரம் என் மேலே இருக்கட்டுமாப்பா. யாப்பை ஜெபித்தது போல ஜெபிப்போம். நெகேமியாவெல்லாம் சொல்வது போல கர்த்தரை தேடுவோம். சொன்ன உலகத்தின் காரியங்கள் நம்மை தேவனோடு தூரம் போக சொல்ல வேண்டாம். உலகத்தின் எந்த காரியம் சரி, ஆண்டவரை தேடுவதற்கு இடையூறாக இருக்க வேண்டாம். குடும்பமாக கர்த்தரை தேடுங்க, தனியாக தேடுவோம், சபையாய் கர்த்தரை தேடுவோம். அப்போ தீமை நிறைந்த உலகத்தில், பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில், ஆபத்து நிறைந்த உலகத்தில் கர்த்தருடைய கரம் வல்லமுள்ள கரமாக நடத்தும். பாதுகாக்கக்கூடிய கரமாக நம்மை பாதுகாக்கும். தேவையெல்லாம் சந்திக்கிற கரமாக நம்முடைய தமக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்தித்து ஆச்சரியமாக கர்த்தர் அவே அந்த ஆண்டவரை தேடும், அவரை ஒட்டி கொள்வோம், இன்னும் வரவோட க்ளோஸாக வருவோம். அவர் நோக்கி ஜெபி, ஆண்டவரே வேற ஒன்றும் வேணாம்ப்பா, உடைய கரம் என் மேலே இருந்தால் போதும். தேவசபை எல்லாரும் நினைக்கலாமா? ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். எல்லாருமே போவோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நாட்கள் நம்ம கொடுத்த வார்த்தை தான், என்னுடைய கரம் அவனை உறுதிப்படுத்தும், என் கை என் புரியாம அவனை பலப்படுத்தும். இதே கொடிய காலங்கள், கோபாக்கிய நாளில் ஐஸ்வர்யம் உதவாது என்று எழுதப்படுகிறது. கோடிக்கணக்கான பணங்களை சேர்த்தும், ஏக்கர் ஏக்கரா நிலங்களை வாங்கினாலும், கிலோ கணக்காய் தங்கத்தை சேர்த்து வைத்தாலும், அதிமேதாவி என்ற இடத்தில் வந்தாலும், எனக்கு எவ்வளவோ திறமை இருக்கு, தாளம் இருக்கு என்று சொன்னாலும், ஒன்றும் செயல்படாத காலத்தில், பயன்படாத காலத்துக்குள்ளாக
நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய கரம் மாத்திரம் நம்மேல இருக்குமானால் அது போதுமானது. அது போதுமானது. அது வல்லமையுள்ள கரம், பராக்கிரமுள்ள ஒரு கரம். அப்படி முக்கியத்துவத்தை உணர்வோம். அந்த கரமை பாதுகாக்கக்கூடிய கரம். உலகத்தில் எத்தனையோ ஆபத்துக்கள், தீமைகள், விபத்துக்கள், இயற்கையின் சீற்றத்தினால எதிர்பாராத காரியங்கள் நடக்கிறத கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழிந்து உடைமைகளை இழந்து போகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடக்கிறதுனால நாம் இருக்கிற இடத்துல ஒன்றும் நடக்காது என்பது அல்ல. எல்லாம் நமக்கு எச்சரிப்புருவாக முடியாய் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என் கரத்துக்குள் இருக்கிறீர்கள், என் கையிலிருந்து ஒருவனும் அதை பறித்துக் கொள்ள முடியாது. காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாவல் நமக்கு இருக்கிறது. அவருடைய பாதுகாப்புக்குள்ள நாம் இருப்போம். அவருடைய கரமை பாதுகாக்கக்கூடிய கரம். ஆண்டவரே, உடைய கரம் என்ன தூக்கி எடுத்துச்சு, உடைய கரம் என்ன தாங்குது. இந்த காலவெளியிலே ஆண்டுடைய கரத்தை கொஞ்சம் சிந்திப்போம். அவருடைய கரம் தான் நம்மை தப்பு வைக்கக்கூடிய கரம். அவருடைய கரம் தான் நம்மை தாங்கக்கூடிய கரம். ஆழத்தில் ஜலப்பிரதத்தை தூக்கிவிடக்கூடியது அவருடைய கரம் தான். அந்த கரத்தை பற்றி கொள்வோம். அந்த கரத்தை பற்றி கொள்வோம். வேறு எதிர் மேல் நம்முடைய நம்பிக்கை வேண்டாம். தேவன் கொடுத்திருக்கிற எல்லா பொருட்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மேன்மைகளுக்காக, வேலைகளுக்காக, தொழிலுக்காக, படிப்புக்காக, எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக தேவனை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் அது நம்முடைய கருத்தா இருக்க வேண்டாம். அதனுடைய நோக்கமா இருக்க வேண்டாம். ஆண்டவரே, உங்க கரம், ஆண்டவரே உங்களுடைய கரம் அப்பா. யாரும் தாங்கள நினைக்காதீங்க. ஆண்டுடைய கரம் உங்களை தாங்க. அவருடைய கரம் உங்களுக்கு உதவி செஞ்சு ஒத்தாசனை தூக்கி விடும். அந்த கரம் நன்மை செய்யக்கூடிய கரம். எல்லா நன்மைகளும் அவருடைய கரத்திலிருந்தா வந்து நம்மை திருப்தியாக்குறது. உலகத்தில் மனிதன் கொடுக்கிறதுனால திருப்தியாக போகிறது இல்லை. தேவன் நன்மையினால திருப்தியாக்குகிறார். அவருடைய கரத்தினால அவர் வாஞ்சையெல்லாம் திருப்தியாக்குகிறார். இந்த காலவெளி கேட்ப, ஆண்டவரே எல்லாம் முடியாது, ஆண்டவரே நீங்க நன்மை தாங்க. எல்லா பொருட்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருந்தது. எல்லாம் அவருடையது. தாராளமாய் தருகிற கர்த்தர். வாழ்ந்திருக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்க முடியாய் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஆகவே மற்றவங்க மேல எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய பங்கா இருக்கலாம், கொடுக்க வேண்டிய காசா இருக்கலாம். நீங்க ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர் இங்கே பாருங்க. ஆண்டவரே, மதுக்கரம் எல்லா பொருட்களும் தருமே, எனக்கு இந்த காரியம் வேணும் கேளுங்க. ஆண்டுடைய கரம் மேல இருக்குமானா, ராஜா கட்டளையிட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டான். அடுத்த தேசம் அடிமையாய் போனவன் தேவனுடைய தயவுள்ள கரையை மேல இருந்தனால எதெல்லாம் கேட்டேனோ அதெல்லாம் ராஜா கட்டளையிட்டார். ஒரு ராஜா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் யோசிப்பு. மனுஷனுடைய கண்களை தயவுடைய பண்ணுகிறவர் அவர்தான். நெகமியா கட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டார். ஆண்டுடைய கரணம் மேல இருக்குமானா, இந்த உலகத்திலும் சரி தேவனிடத்திலும் சரி நாம் வேண்டிக் கொள்வது எல்லாம் கட்டடப்படும். எல்லா ராஜாக்களின் இருதயம் அவருடைய கையில நீர்க்கால போலதான் இருக்கு. அவர் திருப்புவார். அதனால அவங்க எனக்கு நன்மை செய்யல, இவங்க நன்மை செய்யலன்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க, வேதனைப்பட. ஆண்டவரே, உங்களுடைய கரம் தான்ப்பா எனக்கு நன்மை செய்யணும். ஆண்டோடைய கரத்தை நோக்கி பாருங்க. அவருடைய கரம் என்னை நடத்தும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், எங்க போகணும், ஏது பார்க்கணும், எல்லாருடைய கரம் நன்மை நடத்தும். அவருடைய கரம் அன்னைக்கு ஒருமனப்படுத்தும். அன்னைக்கு ராஜாவும் அவருடைய ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைப்படி நடப்பதற்கு அவங்கள ஒருமனப்படுத்துச்சான். அப்போ நம்முடைய குடும்பங்களையும் கேட்போம், ஆண்டவரே உங்க கரம் எங்களுடைய குடும்பத்தை எல்லாரையும் ஒருமனப்படுத்தட்டும், எங்க சபையை ஒருமனப்படுத்தட்டும் அப்பான்னு கேட்போம். அவருடைய கண்கள் அவருடைய கரத்தையே நோக்கட்டும். வேலைக்காரன் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல
வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும். தாப்பை ஜெபித்து, ஆண்டவரே உங்க கரம் கூட இருக்கட்டுமாப்பா. ஆண்டவருடைய கரத்தை அவரோடு ஒட்டிக்கொள்வோம், அவரை அண்டிக் கொள்வோம். அதிகமாக வேத வாசிப்போம், ஜெபிப்போம், கர்த்தர் நெருங்குவோம். அப்ப கர்த்தர் தாங்குவார். அவருடைய கரணமை தாங்கும். அவரோட தூரம் போக வேண்டாம். அவரை தேடுகிற எல்லாருமே கர்த்தருடைய கரம் இருக்கு. ஆண்டவரை தேடும். ஆண்டவரை தேடுறதுக்கு சோம்பேறித்தனப்பட வேண்டாம். நீங்களும் உடைய பிள்ளைகளும் குடும்பமாய் கர்த்தரை தேடுங்க. என்ன படிப்பு இருந்தாலும், என்ன வேலை இருந்தாலும், என்ன தொழில் இருந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கு விட்டுட்டோம்னா அவருடைய கரணம் மேல இருக்காது. முயற்சி எல்லாம் விருதாவாய் வீணாவாய் போய்விடும். கர்த்தரை தேடுவோம். இந்த கால்களை ஒப்பு கொடுத்த கடந்த மாத்திர 2 வாரங்கள் தேவன் நம்மோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கரத்தால் சாதிக்க முடியாது. நம்முடைய கரம் சோர்ந்து போகிற கரம், நம்முடைய கரம் வலுவிழந்த கரம், நம்முடைய கரத்தை நம்முடைய பலவீனப்பட்ட கரம். ஆனால் தேவனுடைய கரம் அப்படி அல்ல. இன்றைக்கும் அற்புதத்தை செய்ய, அதிசயங்களை செய்ய, தப்புவிக்க, பாதுகாக்க, தேவனை சந்திக்க அவருடைய கரம் இன்றைக்கு வல்லமா இருக்கிறது. எல்லாரும் வாய்ப்பு ஆண்டவரே வரப்பு நாட்டில் உண்மையின் அதிகமாக ஒட்டி கொள்ள. நான் சொன்னேன், இந்த அட்டை எப்படி ஒட்டி கொள்வது யோசிப்பாரு. அதுபோல் ஆண்டவரே நம்மை ஒட்டிக்கொள்ள, இன்னும் அதிகமாக நெருக்கமாய் ஜீவிக்க, இன்னும் க்ளோஸாக வரணும் ஆண்டவரே. ஏதோ பைபிள் வாசிக்க ஜெபிக்க இல்லை, இன்னும் அதிகமாய் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய காலம் என்னோடு இருக்கணுமாப்பா. இன்னும் ஒப்பு கொடுக்குற மனுஷன் எல்லாரும் வாய்த்த ஜெபம் பண்ணுவாமா. ஓ எல்லாரும் வாரியப்பட ஜெபம் பண்ணு, வாய்ப்பட ஜெபம் பண்ணு. ஆண்டவரை அவருடைய கரணமை சரியான வழியில் நடத்துகிற கரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுகை ஏற்பட்டால் விழுந்த இடத்துல வந்து தூக்கி விடுகிற கரம் அவருடைய கரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபலா கதா ராமா ஷபரா கதா ராமா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா. காக்கும் கரங்கள் உன்னேக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உன்னேக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டி நம்புவேன். எல்லா சத்தத்தை எல்லாம் சொல்லுவேன், எல்லாம் சொல்லு. ஏசப்பா நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டுமந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டுமந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் எல்லாம் சேசப்பா நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. நல்ல ஆண்டவரே, இந்த காலவிடைக்காய் ஸ்தோத்திரம். உலக அளவிலே தேசங்களில் நடக்கிற எல்லா காரியத்தை பார்க்கும் பொழுது கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பச்சீரியும் என்று எழுதப்பட்ட வார்த்தைப்படி இயற்கையின் சீற்றங்கள், தேசத்தில் பலவிதமான யுத்தங்கள், ஆண்டவரே
இவையெல்லாம் வரக்கூடிய நாட்கள் நடக்கும், இதெல்லாம் ஆரம்பம்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை கண்கூடா பார்க்கிறோம். எத்தனையோ தேசங்கள் இதுவரைக்கும் சுகமாயிருந்த காலங்கள் ஆண்டவரே, எதுவுமே தங்களை அசைக்க முடியாது என்று காணப்பட்ட காலங்கள் அப்பா. எல்லா தேசங்களையும் அசைத்துக் கொண்டிருக்கிறீர். இந்த கடைசி நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திறமை, எங்களுடைய முயற்சி, எங்களுடைய அறிவு, நாங்கள் சேர்த்து வைத்த எல்லாம் சேர்த்து போகிற கால ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்க கரமாத்திர எங்கள் மேல இருக்கணும்ப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அதிகமாய் ஒட்டிக்கொள்ள, உன்னோடு நெருக்கமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உன்னோடு தூரம் போக்குகிற எல்லா காரியத்தையும் எடுத்துருங்க ஆண்டவரே. வேத வாசிக்க, ஜெபிக்க, கர்த்தரை தேட, சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு வாலிபர்கள் பெரிய எல்லாரும் நாட்கள்ல இன்னும் அதிகமாய் நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யும். உடைய கரம் வல்லமுள்ள கரம் மாத்திரப்பா. உங்க கரங்களை பாதுகாக்கிற கரம். பாதுகாப்பற்ற உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்களுடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். நீரில பாதுகாக்கணும்ப்பா. உங்களுடைய கரங்கள் தேவையெல்லாம் நன்மையெல்லாம் செய்யற கரம். இந்த உலகத்தில் யாரையும் திருப்திப்படுத்த முடியாத ஆண்டவரே, நீங்க நன்மை செய்யுங்க. உங்களுடைய நன்மையெல்லாம் திருப்தியாங்க, வாஞ்சையெல்லாம் திருப்தியாக்குங்கப்பா. இடர்கள் விழுந்து போனாங்களே, உங்களுடைய கரங்களை தள்ளி விடாம எங்களை தூக்கி விடுற கரம்ப்பா. நாங்கள் வழி தரும் பொழுது ஆண்டவரே, நம்முடைய கரம் எங்களை சரியான வழியில் கொண்டு நடத்துகிற கரமா இருக்கிறதுக்கு ஐசோ. குடும்பங்களில், சபையில, எங்களுக்குள்ள உங்களுடைய கரம் எல்லாரையும் ஒருமனப்படுத்தட்டும். இந்த கரத்தின் மேன்மை உணர்ந்தவர்களாக நாங்கள் தேடுவதனால் மாத்திரம்தான் உங்களுடைய கரம் மேல இருக்கும்பா. முக்கியத்துவம் உங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் உண்மையில் இருக்கக்கூடிய ஜெபிக்கிறோம். வரப்போற நாட்களில் உங்களுடைய கரத்தினால் ஏற்படுகிற அதிசயங்கள், உங்களுடைய கரத்தினால் ஏற்படுகிற அற்புதங்கள், உங்களுடைய கரத்தினால் ஏற்படுகிற நன்மைகள், பாதுகாவல்கள், இவள் எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கத்தக்கதாக தேவரீர் அனுகிரகிச்சபடி ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவருடைய ஆஸ்வதியும் வாரமளிச்ச வேலைகள், பிரயாணங்கள், படிப்பு, தொழில் எல்லாவற்றிலும் கத்தக்கூட இருப்பீராக. மாலை ஜெபத்தை பொறுப்படும். குடும்பங்களுக்கு உரமாய், சபைக்கு உரமாய், ஊழியர்களுக்கு உரமாய், ஊழியருக்குமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரிகள், அசுத்தாய் வல்லமை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சமன் சொல்லட்டும். உடைய கிருபைகளை மறைத்துக் கொள்ளும். உமக்கே நாங்கள் சகல கனத்தை அமைதி துதியையும் இயேசுவின் நாமத்தை எடுக்கிறோம் அல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். ஏத்தீங்கும் என்னை அணுகாது, ஏத்தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, எத்தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் பாதலும் பராமரிப்பும் நாம் யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்